பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாருடைய அடுத்த படத்தோட டேரக்டர்ஸோடைய லைனப் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இப்படிப்பட்ட டேரக்டர்ஸ்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்களா, கண்டிப்பாக நம்ம சர்ப்ரைசிங்கான அடுத்தடுத்த படங்களில் அடுத்தடுத்த கொலாபரேஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். முக்கியமாக என்னென்னா, அஜித் சார் அப்படின்னாலே எல்லாருமே சும்மாவே அவர் மேலே ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஒரே டேரக்டர் கூட 3 வாட்டி பயணிப்பார். எக்ஸாம்பிள் சிறுத்தை சிவா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அடுத்து எச் வினோத் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்போ அடுத்து மகிழ் திருமேனி கூட அப்படி ஒர்க் பண்ணார், இல்லை ஆதிக் ரவிச்சந்திரன் கூட அப்படி ஒர்க் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸே இருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க எல்லாருமே அஜித் சார்கிட்ட கதையை சொல்லி க்ரீன் சிக்னல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்தடுத்த லைனப்ஸில் இருக்குது. அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில், கார்த்திக் சுப்ராஜோட டேரக்ஷனில் அடுத்து பயங்கர ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸில் ஒரு முழுக்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அஜித் சார்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னென்னா அமர்கலம். நான் மறுபடியும் அப்படி கட் பண்ணி இன்னொரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பில்லா. அந்த மாதிரியான ஒரு அஜித் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் அவரை நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். முக்கியமாக நான் பில்லா ரிலீஸ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு 7th or 8th அது பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு பிருந்தா தேட்டரில். நீங்கள் அந்த க்ரௌடெல்லாம் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு வைப்பு. அந்த ஃபஸ்ட்டு போஸ்டரை அந்த சென்ட்ரல் பிரிட்ஜு இருக்கும், பக்கத்தில் அந்த பாடி கார்டு முனீஸ்வரர் கோயில் இருக்கும், அங்கே ஒட்டியிருந்தாங்க பில்லா அப்படின்னு ஒரு ஒயிட் கலர் கோட்டில் இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி. ஒருத்தர் சும்மா திரும்பி பார்க்குறதே மாசாக இருக்குது அப்படின்னா அது அஜித் சாருக்கு மட்டும்தான். அதை மறக்கவே முடியல. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸில் சிறுத்தை சிவா. ஏன்னா சிறுத்தை சிவா இதுக்கு முன்னாடி இந்த விஸ்வாசம் டைம்லேருந்து ஃபாலோ அப்லேயே இருக்கார். அடுத்து அவர் தான் படம் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ கங்குவாவுடைய மிகப்பெரிய ஒரு அடியில் அவர் இருக்கார். அடுத்து அஜித் சாரும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தது. மிக முக்கியமாக விஷ்ணுவர்தன், அவன் ஆரம்பம் டைம்லேயே அடுத்து உடனடியாக ஒரு படம் பண்ணணும். மிக முக்கியமாக ராஜராஜ சோழன் இருக்காதுங்களா, அவருடைய வாழ்க்கை வரலாறை வச்சு ஒரு படம் பண்ணணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அஜித் சார் மாதிரியான ஒரு ஹீரோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்குள்ளே வராருன்னா, இவங்க எல்லாருமே இமேஜின் பண்ணியிருக்காங்களா பாகுபலி அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை இன்னும் பிரேக் பண்ண முடியல. ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டாக வேறு எதுவும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு மேஜிக், அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறேன். விஷ்ணுவர்தன் அஜித் சார் சேர்ந்தாங்கன்னா பாகுபலி நம்பர்ஸ் மேலே ஒரு நம்பர்ஸை அவங்க காட்ட முடியும். ஏன்னா அப்படி ஒரு மேக்னம் பவர் அவர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சதுன்னா நான் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தபடியாக மீண்டும் எச் வினோத். ஏன்னா எச் வினோத் ஆஃப்டர் துணிவுக்கு அப்புறமாவே ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணியிருந்தார். பட் ஒரு சில காரணங்களுக்காக அதை பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதுக்கு நடுவில் கமல் சார்கிட்ட ஒரு கதையை சொன்னார். அந்த கதையும் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் அப்படின்னு பேசி நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டலாம் சேல்ஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ப்ராஜெக்ட்டும் பண்ண முடியாது தான். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சப்ஜெக்டை தான் இப்போ விஜய் சார்கிட்ட சொல்லி அது ஜனநாயகம் அப்படின்ற ஒரு படமாக வந்துகிட்டு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக எச் வினோத் கூட அஜித் சார் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. எப்படி துணிவு வலிமைலாம் ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிச்சோ அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த ஒரு படமும் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த குட் பேட் அக்லி ஆரம்பித்தார்ல, அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறமாவே அவங்களுடைய பாண்டிங் பயங்கரமாகி டெஃபினட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க சொல்கிறதே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குட் பேட் அக்லியே ஒரு எண்டிங்காக இருக்காது, ஒரு இன்னொரு நியூ பிகினிங் மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்க வெயிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு, அதை நீங்கள் சொல்லவே வாங்க. பட் அவங்க ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்களோ ஒரு நம்பர்னு, ஒரு 300 கோடி, ஒரு 400 கோடி, ஒரு 500 கோடி. அந்த இமேஜின் பண்ண நம்பருக்கு மேலே ஒரு நம்பர்ஸுன்றதை பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே குட் பேட் அக்லி பார்ட் 2 பார்க்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸில் தான் அவர் இந்த ஓவரால் ஒரு படத்தையே பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்டு இது எல்லாத்த விட எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்தோடைய டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன், அவர் ரீசெண்டாக ஒரு கதையை போய் அஜித் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக நிதிலன் சார்கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னா, அவருடைய ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்த கதையை எப்படி காட்டுறாரு அண்ட் ஒரு சீனை எப்படி ரொம்ப போய்ட்டிக்காக ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த போய்ட்டிக்கான சீக்வன்ஸ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக ஹிட் பண்ணும் அப்படின்றது. முக்கியமாக மகாராஜாவில் ஒரு சீக்வன்ஸு, அவங்க அந்த அப்பா கேரக்டர் அந்த இறந்து போய் அவரோட ரத்தம் இவங்களுடைய அந்த பாதத்தோட அச்சில் அப்படியே நிரம்பி போயிருக்கும். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாட்டு, எப்படி அதை அமைச்சு எப்படி யோசித்து
ஏன்னா அவன் பண்ண பாவத்துக்கு அவன் செத்து போய் அவன் ரத்தத்தால் கூட அந்த பாவத்தை கழிக்க முடியாது அப்படின்றத ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாட்டு, பயங்கரமான ஒரு ஷாட். அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரோட அஜித் சார் ஒன்று கொலாபரேட் பண்ணுறாரு. மகாராஜா மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு கேரக்டரு, கடைசியில் ஒரு ரேஜில் போகிறாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இமேஜின் கூட பண்ண முடியாது தேட்டரோட அந்த பிளாஸ்ட் மூமெண்ட்டை. அப்படி வெடியாக இருக்கும். இதெல்லாம் விட பயங்கரமான பெண்டிங். அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஒரு கொலாபரேஷனுக்காக. என்னென்னா மங்காத்தா பார்ட் 2. ஏன்னா வெங்கட் பிரபு ஆஃப்டர் அந்த மங்காத்தா அப்படின்ற டைட்டில் கார்டு முடித்து அந்த 50 அப்படின்னு வரும்போது, தலை அப்படின்னு வரும்போது அது அந்த ஒரு ஹையை எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு டைட்டில் கார்டை வேறு எப்போயுமே அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் அப்படி ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். அதை பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு டைட்டில் கார்டு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொலாபரேஷன் மறுபடியும் எப்போன்னு சொல்லி இப்போ அந்த ஒரு ப்ராசஸும் இருக்குது. இதெல்லாம் தான் அஜித் சாரோடைய அடுத்து லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ன்னு இருக்காங்க. முக்கியமாக இதில் விடாமுயற்சியோடைய டேரக்டரான மகிழ் திருமேனியும் இடம் பெற்றிருக்காரு. ஏன்னா மகிழ் திருமேனி வேறு டிஃப்ரெண்ட் 3 கதையை அஜித் சார்கிட்ட சொல்லி அந்த கதையும் அஜித் சாருக்கு பிடிச்சி கண்டிப்பாக அது வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்டும் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பட் இப்போ வரைக்குமே அவங்க 2 பேர் கன்ஃபார்மாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ்குள்ளே போகல. ஆனால் மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம அடுத்து கொலாபரேட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டாக்ஸில் இருக்காங்க. அதனால் இந்த எல்லாருடைய கொலாபரேஷனும் ஒரு ஃபேன் பாயாக இருந்து பார்க்கும்போது இவங்களுடைய கொலாபரேஷனில் ஒரு படம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேன் பாயும் சரி, ஒரு தமிழ் சினிமா ரசிகனாகவும் சரி, முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொலாபரேஷனில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றதுல டவுட்டே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்டு இன்னொரு பாயிண்ட் எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து எல்லாருமே இப்போ பெரிய ஹீரோஸாக எக்ஸாம்பிள் விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு இங்கிலீஷ் படத்தோடைய ரீமேக்கில் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமாவது கண்டினியூ ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுக்கப்புறம் முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவோம், அது ஆடியன்ஸை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுது, எங்கேஜ் பண்ணுது அப்படின்ற அந்த ட்ராவலை ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்க பெரிய ஹீரோஸ் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய அஜித் சாரும் இருக்காருன்றது பயங்கர ஹாப்பி. நான் இப்போது இத்தனை லிஸ்ட் ஆஃப் கொலாபரேஷன் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக நித்திலன் சுவாமிநாதன் அண்ட் அஜித் சாரோடைய அந்த கொலாபரேஷன் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போதுன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜோடையும் அந்த ஒரு கொலாபரேஷன் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஒரு புதுசான ஒரு அஜித் சாரை நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸில் எந்த கொலாபரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லை நீங்கள் ஏதாவது புது கொலாபரேஷன் இவங்கள மாதிரி ஒரு கொலாபரேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நான் ஒன்று இமேஜின் பண்ணது என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான ஒரு டேரக்டர் இங்கே அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோட கொலாபரேட் பண்ணார்னா அது ஒரு பயங்கர மிராக்கலாக இருக்கும். ஒரு சைஃபை மாதிரி ஒரு கதையாக பண்ணார்னா பயங்கரமாக இருக்கும்ன்ற மாதிரி நான் எக்ஸைட் ஆனேன். இந்த மாதிரி உங்களுடைய கற்பனையை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த அஜித் சாரோடைய வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிட்டடாக பேசுகிறேன். நான் பிரவீன் கேஎஸ். மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி.